சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் நடுவில் வந்த சிக்கல்ல இன்னைக்கு அது போலீஸ் கேஸ் வரைக்கும் போய் சிஐடி உள்ள புகுந்து கஸ்டடியிலேயே எடுத்துட்டாங்க அந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட். என்ன நடந்திருக்குது அப்படின்றது இந்த வீடியோ பார்க்க போறோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் படிச்சுக்கோ, ஹாய் ஃப்ரம் பாலா. இது மட்டும் கிடையாது, ஐபிஎல் செய்திகளாக இந்த வீடியோவில் நிறைய இருக்குது. ஃபில் சால்ட்டோடைய ஐபிஎல் பேட்டை வந்துட்டு இங்கிலாண்டில் வச்சு பிடிச்சி நிறுத்துங்க, இந்த பேட்டு சரியில்லையே அப்படின்னு இருக்காங்க. யஷ் தயால் 2026 ஐபிஎல்ல விளையாடுவாரா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆர்சிபியோடைய ஓவரால் பிராண்ட் வேல்யூ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் வேல்யூலாம் தாண்டி டாப்ல போய் இன்னைக்கு நம்பர் 1 ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் வேல்யூவா நின்றுருக்குது. ஐபிஎல்லுடைய ஓவரால் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐபிஎல் செய்திகள் உள்ள இருக்குது, ஒன்னொன்னாக பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போறது ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன் மேல கொடுக்கப்பட்ட வழக்கு. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிளான விஷயம். இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ஜெகன்மோகன் ராவ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, இங்கே பேரு எக்ஸ்ட்ராவா டிக்கெட் வேணும் அப்படின்னு இருக்காரு. யாருக்கிட்ட? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட. அதாவது இந்த பிரான்ச்சைசி கிட்ட அந்த சிட்டியோடைய ஹைதராபாத்துடைய கிரிக்கெட் அசோசியேஷன், இப்போ நம்மளுடைய சிஎஸ்கே அப்புறம் சென்னை மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் வச்சுப்போமே, அந்த மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட யார் வந்து டிக்கெட் எக்ஸ்ட்ராவா டிமாண்ட் பண்றா அப்படின்னா ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன். இப்போ இவங்களுடைய விதிபடி என்ன அப்படின்னா, இவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த விதிகள் படி என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட அக்ரிமெண்ட்ல 3900 டிக்கெட் ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு கொடுக்கணும். அதாவது உங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி, சீட்டிங் கெப்பாசிட்டிலேருந்து 10% நீங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான். இது வந்து ஒரு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட், அதாவது 3 பேர் இணைந்த அக்ரிமெண்ட். ஒரு பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ன்ற இந்த ஃப்ரான்ச்சைசி, இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷன், அஃப்கோர்ஸ் பிசிசிஐ. இவங்க 3 பேர் இணைந்த அக்ரிமெண்ட் தான் இந்த அக்ரிமெண்ட். இதுல பிசிசிஐக்கு கொடுக்குற பர்சன்டேஜை விட்டுருங்க, இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு போகக்கூடிய 10%, அதாவது 3900 டிக்கெட்ஸை அது மட்டும் பத்தாது, எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் பிளாக்மெயில் பண்ணியிருக்காராமா அந்த ஜெகன்மோகன் ராவுங்கிறது. இதுதான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொடுத்த கேஸு. இங்கே பாரு டிக்கெட்டை கொடுக்குறியா இல்லை அப்படின்னு ஏதோ வந்து அவர் பேசியிருக்காராம். அப்போ அந்த பிளாக்மெயிலிங் எந்த வகையில் இருக்கக்கூடிய பிளாக்மெயிலிங்? சும்மா சாதாரணமாக நகத்தை வச்சு பிராண்டி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயிலிங்லாம் இருந்தால் யாரும் இந்த மாதிரி போய் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய லெவல் பிளாக்மெயிலிங் பண்ணியிருக்காரு போல இருக்குது. அப்போ இதனால் கடுப்பான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எங்கேயாவது இவனை லாக் பண்ணணும்டா அப்படின்னு இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ஆகிய ஜெகன்மோகன் ராவ், அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் பேரர்ஸ், ட்ரெஷரர்னு சொல்லி இந்த ஒரு டாப் 5 அஃபீஷியல்ஸ் மேலே கடுப்பில் இருந்திருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இவங்க மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு தொடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. அப்போ இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதில் இணைஞ்சு ஆமாங்க இதுவும் பண்ணாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனையை உள்ள சேர்த்துடுறாங்க. என்ன பிரச்சனை ஆக்சுவலாக வந்து இப்போ இவங்க மேலே போயிட்டு இருக்குதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் நம்ம. அது என்ன அப்படின்னா, இந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் ஆகிய இதே ஜெகன்மோகன் ராவும் அவருடைய ஆஃபீஸ் பேரர்ஸ், ட்ரெஷரர் இவங்கெல்லாம் சேர்ந்து சில ஒரு 2.5 கோடி ரூபா வரைக்கும் பணத்தை வந்துட்டு ஆட்டையை போட்டு அபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியே வந்திருக்குது. அந்த ஹைதராபாத் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு வர வேண்டிய பணத்தை கையாடல் பண்ணியிருக்காங்க, லைட்டாக இங்கே ட்விஸ்ட் பண்ணி பணத்தை அபேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதனால தான் மெயினாக வந்து தெலுங்கானா கிரிக்கெட் அசோசியேஷன், அதாவது அவங்களுடைய ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த சிட்டி மேலே, இந்த ஊருடைய கிரிக்கெட் அசோசியேஷன் மேலே ஒரு வழக்கை தொடுத்து நேரடியாக நடத்த ஆரம்பிச்சு இப்போ சிஐடி வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ராவோட ராவா நம்ம ஜெகன்மோகன் ராவுவை. அப்போ ராவு ப்ளஸ் அவருடைய அப்பாவு அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய இந்த ஒரு 3-4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் நடத்திட்டு இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷனாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு உள்ளே வராங்க. என்னங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி எங்ககிட்டேருந்து இவங்க வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி டிக்கெட் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க அப்படின்னு இவங்களுடைய விஷயத்தையும் உள்ளே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். 2வது செய்தி என்ன அப்படின்னா, ஆர்சிபியோடைய ஓவரால் வேல்யூ இப்போ எங்கேயோ போயிருக்குது. அவங்க பிராண்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா $227 மில்லியன் இருந்தது 2024. இன்னைக்கு 2025 $269 மில்லியன் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்சிபியோடைய பிராண்ட் வேல்யூவோட கம்மியாகத்தான் மும்பை இந்தியன்ஸோடைய $242 பில்லியன், சிஎஸ்கேவுடைய $235 மில்லியன் 3வது இடத்துல 2வது இடத்துல அப்படி வரிசையாக இருக்குது. ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கக்கூடிய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை விட இவங்க எல்லாருக்கும் பிராண்ட் வேல்யூ அடுத்தடுத்து ஏறிக்கிட்டே போகுது. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய 30% ரைஸை வந்து காட்டியிருக்காங்க இந்த வருஷம். சிஎஸ்கே வெறும் 1% ரைஸ் தான் அவங்களுடைய 2024 வேல்யூலேருந்து 2025 காட்டியிருக்கிறாங்க. பட் இதே நீங்கள் ஆர்சிபி எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட % ஆஃப் ஓவரால் வேல்யூ அவங்களுக்கு ஏறி இருக்குது, 18-19%. மும்பை இந்தியன்ஸும் அதே மாதிரி தான். பட்
சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் அவங்க ரொம்ப கடைசியில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் ஆஃப் த டேபிள் பிராண்ட் என்டாஸ்மெண்ட்ஸுடைய லாஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ பெருசாக எகிரி போகலை, மேலே 1% வேணால் ஏறி இருக்குது. இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஸோ இப்போ இந்த பிராண்ட் வேல்யூங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா என்னங்க 30,000ன்றாங்க, 50,000ன்றாங்க, 230 பில்லியன் US என்ன பிராண்ட் வேல்யூனா என்ன, அதை முதல்ல நம்ம பார்ப்போம். இந்த பிராண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரான்ச்சைஸியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் இந்த ஃப்ரான்ச்சைஸியை உங்ககிட்ட விற்கிறேன், நீ இதை வாங்கிக்கலாம் அப்படின்னா, சேல்ஸ் பண்ணுற இந்த பில்டிங்கை சேல்ஸ் பண்ணுற மாதிரி வீடை சேல்ஸ் பண்ணுற மாதிரி நான் இந்த பிராண்டை ஒன்றை நாளைக்கு விற்கிறேன்னா நீ இவ்வளோக்கு இதை வாங்கிக்கலாம். ஏன் வாங்கிக்கலாம்? அதில் என்னென்னலாம் இருக்குது? இப்போ கரண்ட்டாக உள்ளுக்குள்ளே இருக்கிற பிளேயர்ஸுடைய வேல்யூ, இவங்க எல்லாருமே எவ்வளோ கோடி ரூபாய்க்கு நான் வாங்கி உள்ளே வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது ஒரு சேலரி கேப் வேல்யூ கொடுக்குறாங்களோ ஒரு டீமுக்கு 120 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 120 கோடி ரூபாய் இந்த பிராண்ட் வேல்யூக்குள்ளே வருது. அப்போ அந்த 120 கோடிக்கு நீங்கள் எத்தனை பிளேயர்ஸை வாங்கி வைக்கிறீங்க, அவங்க எத்தனை வருஷத்துக்கு உங்க கூட அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்லாம் உள்ளே இருக்குது. இப்போ நான் வந்து இந்த ஒரு ஏர்லைன்ஸ் கூட டைப் வச்சுருக்கேன், இந்த ஒரு செல்ஃபோன் கம்பெனிக்காரன் கூட டைப் வச்சுருக்கேன், அவன் எனக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு இவ்வளோ கோடி ரூபா நான் உனக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி காசு கொடுத்துருக்குறான் இப்படின்னு சொல்லி சட்டையிலேருந்து ஆரம்பித்து கேப்லேருந்து பேண்ட்லேருந்து ஷூ வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுக்கிறாங்கல்ல, ஒரு 10 பக்கமும். முன்னாடிலாம் 2 ஸ்டிக்கர் இருக்கும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்ட இன்னும் இடமே இல்லைன்ற அளவுக்கு கையில், தொடையில், இங்கே அங்கே பின்னாடி முன்னாடி எல்லா இடத்துலையும் பிராண்ட் ஸ்டிக்கர் இருக்குல்ல. அந்த ஒவ்வொரு பிராண்டும் உங்களுடைய ஃப்ரான்ச்சைஸிக்கு எவ்வளோ ரூபா காசை கொடுத்து உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க அக்ரிமெண்ட் போட்டு. ஸோ இது எல்லாமே தான் உங்கள் பிராண்ட் வேல்யூவை ஓவராலாக நிர்ணயிக்குது. இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு ஒவ்வொரு டீமும் ஏன் போட்டி போடுறாங்க, அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னா, அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம், அதோடைய சிஇஓ, அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வேலை பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க, ஓனர் அப்படின்னு எல்லாருக்குமே இதுலேருந்து பணம் புழக்கங்கிறது எங்கேயோ இருக்குது. ஐபிஎல் இன்னைக்கு வந்துட்டு உலகின் மிக முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பிராண்டில் ஒரு பிராண்டாக டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே போய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபுட்பாலுடைய லீக்ஸுக்கெல்லாம் போட்டியாக இன்னைக்கு ஐபிஎல் போய் இத்தனை $1 trillion பண்ணுறதுக்கான காரணம் இந்த மக்களுடைய வியூவர்ஷிப் அண்ட் அதை தாண்டி வரக்கூடிய இந்த பிராண்டிங் அப்படின்றது தான். ஸோ இது போதுமானது இந்த வீடியோவுக்கு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸி பற்றி பார்க்கும்போது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபில் சால்ட் அவர்களுடைய பேட்டை வந்து நீங்கள் ஐபிஎல் யூஸ் பண்ண பேட்டு சரியில்லைன்னு இருக்காங்க. அதாவது ஐபிஎல்ல விளையாடிட்டு இருந்த அதே பேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் T20 நடக்குது இல்லையா, அதில் போய் விளையாடிட்டு இருக்காரு இங்கிலாண்டில். அந்த பேட்டை வந்து இதே மாதிரி இந்த காஜை உள்ளே விட்டு எடுத்து பார்க்கும்போது, என்னங்க பேட்டிங் காஜ் அந்த இதுக்குள்ளே விட்டு வச்சோம்னா உங்கள் பேட்டு பத்த மாட்டேங்குது அப்படின்னு கிரவுண்ட்லேயே நமக்கே நடந்திருக்கு. ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, அவருன்னு நிறைய பேர் பேட்டுக்கே வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்காங்க. அப்புறம் வேற பேட் எடுத்துருவாங்க, அது சரியான இந்த பேட்டில் ஆடுங்கன்றவங்க முடிஞ்சு போயிடும். இந்த வைட்டாலிட்டி பிளாஸ்ட் T20ல என்ன நடந்திருக்குது இங்கிலாண்டில் அப்படின்னா, இந்த அம்பையர் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு, என்ன இது பேட்டு உள்ளே போக மாட்டேங்குது இதுக்குள்ளே, அந்த பேட் எடுத்து ஓரமாகவே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிக்காங்க. என்ன ப்ரொசீஜர்னா, அதுக்கப்புறம் ஆஃப் த ஃபீல்டு திரும்ப அந்த பேட்டை வாங்கி அதை ஓரமாக இவங்களே வச்சுக்கிட்டு அந்த பேட்டை டெஸ்ட் பண்ணுறாங்களாம். அப்படியே சுற்றி முற்றி பார்த்து மெஷினுக்குள்ளே விட்டு எடுக்கிறது, கிரைண்டருக்குள்ளே விட்டு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் 1000 விஷயங்களை பண்ணி என்ன இந்த பேட்டு என்ன பேட் அப்படி கண்டுபிடிக்கிறாங்களாம் இவங்க. இதுதான் இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். ஆமாம், அதை விளக்கம் கொடுத்துருக்காரு ஒருத்தர், எதனால் நாங்கள் இவ்வளோ டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பண்ணி அதுக்கப்புறம் சார் ஐ எம் வெரி சாரி, என்கிட்ட கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த படத்துலலாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்து அதை செக் பண்ணி முடிச்சுட்டு ஐ எம் வெரி சாரி இட்ஸ் எ ஃபேக் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க தெரியுமா. வீட்டெல்லாம் ஃபுல்லாக கலைச்சி போட்டு அந்த மாதிரி பேட்டை ஒன்றும் இல்லாமல் உருக்குலைச்சி அங்கே இங்கேன்னு திருப்பி பார்த்துருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, ஐம் சாரி, இந்த பேட் வச்சு நீங்கள் அடுத்த மேட்ச் ஆடலாம் அப்படின்ட்டு பேட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதைத்தான் நாங்கள் அப்போவே சொன்னோம்னு சொல்லி அவருடைய கிளப் டீமும் பிளேயர் தரப்புலேருந்து சொல்லப்படுது. இது பத்தாவது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இந்த மேட்ச்சில் இந்த கமெண்டேட்டர்ஸு லைவில் பேசுனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் போய் வீடியோவில் பேசுறது, இது பத்தாவதுக்கு மீடியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐ டோன்ட் நோ ஹவு ஃபில் சால்ட் வுட் டூ திஸ், ஃபில் சால்ட் இந்த மாதிரி ஒரு பேட் எப்படி எடுத்துகிட்டு வந்தார் ஒன்று ஏதோ பேசி விட்டுருக்காங்களாம். அவருடைய வேல்யூ பேர் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு இது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஃபமேஷன் சூட்டு போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்து யஷ் தயால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பர்சனல் மேட்டர், நம்ம அதை பற்றி ஜாஸ்தியாக ஒன்றும் பேசுறது கிடையாது. ஆனாலும் அவர் மேலே வந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்து இருக்கிறதாக வந்துட்டு இப்போ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை, அது கேஸாகவே இப்போ தான் ஆரம்பிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பதிலுக்கு இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு என்கிட்ட இருந்து ஃபோனை தூக்கிட்டு போனாங்க, லேப்டாப்பை தூக்கிட்டு போனாங்க, என்கிட்ட இருந்து பணமாக வாங்கிட்டு தாங்க, ஷாப்பிங் பண்ண பணம் வேணும்னு சொன்னாங்க, என்னங்கடா சட்டை வாங்குறதுக்கு 2 கோடி ரூபா வேணுன்றாங்க. சும்மா சொல்கிறேன், அந்த மாதிரி வந்து ஷாப்பிங்க்கெலாம் என்கிட்ட பணமாக வாங்கிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க லட்சமாக பணம் கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ இவர் ஏமாந்ததாகவும் தன்னை வந்து ஏமாத்தின பொண்ணு இன்னைக்கு தான் ஏமாந்ததாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாகவும் யஷ் தயால் இப்போ சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதனால் ஆர்சிபிக்கு 2026 ஐபிஎல் இவர் விளையாடுவாராங்கிறது தான் கேள்வி. நம்ம அதுக்குள்ளே வந்துடுவோம், இந்த பர்சனல் மேட்டரை ஒதுக்கி வச்சுருவோம்.
இப்போ ஐபிஎல் 2026 யஷ் தயால் அவர்கள் ஆர்சிபிக்கு விளையாடுவதற்கு இந்த பிரச்சனை வந்து தடுக்குமா அப்படின்னு கேட்டா ஆர்சிபியை விட்டுருங்க. ஐபிஎல் ரூல்ஸ் என்ன சொல்லுது, பிசிசிஐ ரூல்ஸ் என்ன சொல்லுது? பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் சரி, ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சரி, இவங்க 2 பேருடைய இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிளேயர் ஆன் கிரவுண்டில் ஃபீல்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறாரோ அதை கோட் ஆஃப் கண்டக்டில் பிரீச் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் அது இதெல்லாம் கொண்டு வந்து அவர் உடனடியாக நீக்கம் செய்யறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்குது. ஆனால் ஆஃப் த ஃபீல்டு நடக்கக்கூடியதை வச்சு இந்த ஐபிஎல் ரூல்ஸோ பிசிசிஐ ரூல்ஸோ எங்கேயுமே ஒரு பிளேயரை வந்துட்டு காலி பண்ணணும், அவரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க, விளையாட விடாதீங்கன்ற மாதிரிலாம் எங்கேயுமே ஐபிஎல் விதியில் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வீரர் செய்யக்கூடிய ஆஃப் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் இந்த பிராண்டோடைய வேல்யூவை கெடுக்குது. அது வந்து ஆர்சிபியோடைய பிராண்ட் வேல்யூவாக இருக்கட்டும், இல்லை ஐபிஎலோடதாக இருக்கட்டும், பிசிசிஐயாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஐயா நீங்கள் கொஞ்சம் இப்போத்துக்கு விளையாட வேணாம், ஐ எம் வெரி சாரி, நாங்கள் உங்களை வந்துட்டு உட்கார வைக்கிறோம் வெளியேன்னு சொல்லி அவரை உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அந்த ஃப்ரான்ச்சைசிக்கே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ ஆர்சிபியோடைய பிராண்ட் வேல்யூ இங்கே அடிப்படுவோம். ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன் நாங்கள் வரோம் விளாட்றோம், இவர் வந்து விளாட்றனால எங்களுக்கு பிரச்சனை ஆகுங்க, பேர் கெட்டு போதுங்கன்னு நினச்சா பண்ணலாம். ஆனால் லீகலாக இதனால், அதாவது தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில், உதாரணத்துக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி விளையாடின பல வீரர்கள் எடுத்துப்போம், அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு நடுவில் வந்த பிரச்சனை, அடிச்சாரு உதச்சாருன்னு வந்த பிரச்சனைகள், அதை தாண்டி அவங்களுக்குள்ள நடந்த பல விஷயங்களுக்காக அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கொடுக்கப்படுற வாய்ப்புகள் கம்மி ஆகுதே தவிர அவரை வந்துட்டு வேற எந்த ஒரு வகையிலையும் வந்து லீகல் ஆக்ஷன் இந்த பாடி எடுக்காது. நீ விளையாடினா என் பிராண்ட் வேல்யூ கெட்டு போயிடும், என்னப்பா அவரை ஒரு ஆள் கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது, அவரை போய் விளையாட வச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்களேன்னு மாரல் கிரவுண்ட்ஸில் வேண்டான்னு ஒதுக்கி வைக்கலாம். பட் லீகலி அதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாதுங்கிறதான் சொல்லப்படுது. ஸோ இதோட நம்ம இந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் முடிச்சுப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு 4-5 ஐபிஎல் அப்டேட்ஸ் வரிசையாக வரும்போது, ஐபிஎல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரும்போது அதை ஒரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.